சில புக்ஸ் உன்னை சந்தோஷப்படுத்தும், சில புக்ஸ் உன்னை மோட்டிவேட் பண்ணும். ஆனால் ரொம்ப சில புக்ஸ் மட்டும் உன் வாழ்க்கையை மாற்றும், உன் கண்ணை திறக்கும். இந்த ஒரே ரீசனுக்காக மேட்ரிக்ஸ் பல புக்ஸை பேன் பண்ணாங்க. நீங்கள் முட்டாளாவே இருக்கணுன்றதுக்காக. இப்போ நான் சொல்ல போகிற எல்லா புக்ஸுமே தடை செய்யப்பட்ட புக்ஸ். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ வேக் அப், இட்ஸ் டைம் டு அவேக், பி ப்ரெசன்ட். இந்த புக்கோட கதைக்களம் என்னன்னா, ஒருத்தன் ஒரு கண்ட்ரியவே பகச்சிப்பான். எந்த நிலைமையிலையும் அவன் பிரேக் ஆகாம இருப்பான். ஈவன் சோவியட் பிரிசன் கேம்ப்ல கூட அவன் பிரேக் ஆக மாட்டான். இந்த புக்கை எழுதினவரும் உண்மையாவே சோவியட் பிரிசன் கேம்ப்ல சர்வைவ் ஆனவர் தான். இந்த புக்கை அழிச்சாங்க, சென்சார் பண்ணாங்க, கடுமையா தடை பண்ணாங்க. இந்த புக்கோட ஆத்தரை ஊரை விட்டே துரத்துனாங்க. இந்த புக்கை படிக்கிறதால நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடக்குமுறை வயலன்ஸ்ல உருவாகிறது இல்லை, அது பல பேரோட மௌனத்தினால உருவாகிறது. இந்த புக் உங்களுக்கு பயங்கரமான தைரியத்தை கொடுக்கும். எதை வேணா உங்களை எதிர்த்து போராட வைக்கும். இந்த புக்ல எல்லா நாடும் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிடும், சரிஞ்சிடும். எல்லா மனிதனும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆகிடுவோம். எல்லாரும் ஃப்ரீடமா யோசிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த புக்கை மீடியா பேன் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் இக்னோர் பண்ணாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இதை வேஸ்ட்னு சொன்னாங்க. ரீசன், இந்த புக் என்ன சொல்லுதோ அதை மேட்ரிக்ஸ் பீப்புள்ஸ் வெறுத்தாங்க. இந்த புக்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க புரிஞ்சுக்க கூடாதுன்னு எலைட்ஸ் ஆர் இலுமினாட்டிஸ் விரும்பினாங்க. இந்த புக் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா உணர்த்தும். உங்களுக்கு அவங்களோட மீன்ஸ் இலுமினாட்டிஸ் ஹெல்ப்ஸ் தேவைப்பட போறதும் இல்லை, இது வரைக்கும் அவங்க உங்களுக்கு உதவுனதும் இல்லை. இந்த புக்கோட கதை என்னன்னா, ஒரு ஃபயர்மேன் எல்லா புக்கையும் தீ வச்சு எரிச்சான். ஏன்னா கவர்மெண்ட் அவன்கிட்ட அந்த வேலையை கொடுத்துருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அதுல இருக்கிற ஒரு புக்கை அவன் படிச்சுட்டு எரிக்கலான்னு நினைச்சான். அந்த டிசிஷன்னால அவன் லைஃபே கம்ப்ளீட்டா மாறிடும். அந்த உலகத்தை பொறுத்தவரை நாலேஜ் ரொம்பவே இல்லீகல். இந்த புக்ஸை அமெரிக்கன்ஸ் பேன் பண்ணாங்க. எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க விடாம கேர்ஃபுல்லா சென்சார் பண்ணாங்க. இந்த புக் சென்சார்ஷிப் பத்தின உண்மையை தெளிவா உங்களுக்கு உணரும். கம்யூனிட்டிஸ் வேல்யூஸ் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த புக் உங்க மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படும். இந்த கதையில மக்கள் அவங்க பேஷனை இழந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீடமும் அவங்க கையை விட்டு போகும். பாலியல் அடக்குமுறை மூலமா மனிதர்கள் எப்படி அடிமையாறாங்க அப்படின்னு இந்த புக் தெளிவா உணரும். இந்த புக்கை அமெரிக்கன் கவர்மெண்ட் தீ வச்சு கொளுத்துனாங்க. இந்த புக் நாசி ஜெர்மனில பேன் செய்யப்பட்டது. இந்த புக்கை எழுதினவரை சிறையில தூக்கி போட்டாங்க. அவரோட ஐடியாஸ் வரலாறுல இருந்தே அழிச்சாங்க. ப்ரைமல் எமோஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டா நம்ம ஃப்ரீடம் ஆல்சோ நம்ம கிட்ட இருந்து போயிரும்னு இந்த புக் நமக்கு தெளிவா உணரும். இந்த புக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு 6000 7000 வருஷங்களுக்கு ஒரு முறை எர்த் மறுபடி அழிஞ்சு ஸ்டார்ட் ஆகும். போல்ஸ் டிஃப்ரெண்டா மூவ் ஆகுறதால ஒவ்வொரு முறையும் ஆதாம் அண்ட் ஏவாள் மாதிரி மனுஷங்க இருந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா புராணங்களும் இந்த விஷயத்தை தான் ஆழமா சொல்லவும் செய்யுது. CIA 1960sல இந்த புக்கை நாங்க ரிசர்ச் பண்ண அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண விடுவோம்னு இந்த புக்கை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாங்க. ரீசன் என்னன்னா, இந்த உண்மைகள் சிஸ்டம்க்கு ரொம்ப எதிரானது. இந்த புக் உங்களுக்கு எதை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு தெளிவா சொல்லும். சிஸ்டம் சொல்ற எதையுமே நம்பக்கூடாதுன்னு ப்ரூஃபோட சொல்லும். உலகம் மாறிட்டே இருக்கும்னு ஆழமா சொல்லும். இந்த புக்கோட கதைக்களம் படி ரியாலிட்டி ஃபிக்ஸ்டா இல்லாத ஒன்று, தொடர்ந்து மாறிட்டே மீன்ஸ் ஃப்ளோல இருக்கிற ஒன்று. நம்ம தாட்ஸ் மூலியமா ரியாலிட்டி பெண்ட் ஆகும்னு தெளிவா சொல்லும். மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியில போறதுக்கு எப்படி மெட்டாபிசிக்ஸ் யூஸ் பண்ணலான்னு இந்த புக் தெளிவா சொல்லும். வழக்கம் போல இந்த புக்கையும் இக்னோர் பண்ண வச்சாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் பீப்புள்ஸுக்கு போகவே விடாம பண்ணாங்க. இந்த புக் டெஃபினெட்லி உங்க லைஃப் மாற்றும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா புக்ஸ்லையும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படிங்கிற வழி இது. ஸோ அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணும். கனெக்ட் பி ப்ரெசன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் யூ.